முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின்ட்ட சொந்தமாக கார் இல்லை, அசையும் சொத்துக்கள் இவ்வளோ, அசையா சொத்துக்கள் இவ்வளோ அப்படிங்கிற விவரம் வெளியாகி இருந்தது. அதே போல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தன்னுடைய உறவினர்களுக்கு இவ்வளோ கடன் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற தகவல்களும் வெளியாகி இருந்த நிலையில் அதை பற்றின நிறைய பதிவுகள் பார்க்க முடிஞ்சுது. விமர்சனங்களும் அதை ஆதரிச்சும் பல்வேறு கருத்துக்கள் இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. இதையெல்லாம் காட்டிலும் முக்கியமான ஒரு விஷயம், பேசப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சம்பளம் வருது, வந்த ஒரு 5ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ, வீட்டு வாடகை, மளிகை சாமானுக்கான செலவு அப்படின்னு எல்லாம் போக ஒரு 4 இலக்கத்தில் ஒரு சொற்பமான ஒரு பணம் தான் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில், பெரும்பாலான நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அடுத்த 20 நாள் 25 நாளை வந்து எப்படி நம்ம நகர்த்த போகிறோம், கடன் வாங்காமல் எப்படி நகர்த்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்து செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. அந்த பணத்தை வந்து அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கையிருப்பு பணத்தை வந்து அடுத்து இன்னும் ஒரு ஒற்றை இலக்கத்தையோ இல்லை இன்னொரு 2 இலக்கமோ வந்து கூடுதலாக 2 டிஜிட் வந்து சேர்றதுக்கு வந்து என்ன வழிவகை செய்யணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறதும் விவாதிக்கிறதும் இதை காட்டிலும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.